உங்கள நிறைய பேத்துக்கு தெரியாத பீஸ்ட் படத்துல வர சின்ன சின்ன கண்டினியூட்டி சொதப்பல் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த படத்தோட இன்ட்ரோ சீன்ல தீவிரவாதிக்கும் விஜய்க்கும் சின்ன சின்ன கான்வர்சேஷன் வந்து போய்கிட்டு இருக்கும். அதில் என்ன ஒரு சொதப்பல் அப்படின்னா, விஜய்க்கு இந்த படத்தில் தமிழும் தெரியும் ஹிந்தியும் தெரிகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் தீவிரவாதிகளுக்கு வந்து தமிழ் தெரியாது. ஆனால் விஜய் தமிழில் பேசினாலுமே தீவிரவாதிகள் அதை புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் வந்து ஹிந்தியில் பேசுகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது கூட பரவாயில்ல, அதில் ஒரு மாசா ஒரு டயலாக் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தமிழ் தெரியலன்னா தமிழை கற்றுக்கிட்டு வாங்க, ஹிந்தியில் ஒன்று டிரான்ஸ்லேஷன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. எப்படி விஜய் பேசுற தமிழ் மட்டும் தீவிரவாதிகளும் புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் மட்டும் ஹிந்தில பேசுறாங்க. இந்த படம் ஆரம்பத்தில் ஒரு ஃபைட் சீன் வந்து வரும். ஒரு ஃப்ரேம்ல விஜய் வந்து நடந்து வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்போ இந்த ஷாட்டை நீங்க கவனிச்சிங்க அப்படின்னா விஜயோட கையில வந்து பாம் இருக்காது. ஆனால் அடுத்த ஃப்ரேம்லேயே வந்து விஜயோட கையில 2 பாம் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. நடந்து வரும்போதே பாம் எங்கிருந்து எப்படி எடுத்திருப்பாருன்னு காமிச்சிருக்க மாட்டாங்க. அதே ஃபைட் சீனில் விஜய் வந்து பெல்ட்டையெல்லாம் அடித்து கன் எடுக்கிறக்காண்டி வருவார். அப்போதைக்கு லாங் ஷாட்டில் வச்சு பார்த்தோம் அப்படின்னா யாருமே அங்கே இருக்க மாட்டாங்க. அதே இது அந்த கன்னை எடுத்து அதுக்கப்புறம் தீவிரவாதிகளை வந்து ஷூட் பண்ணிக்கிட்டு இருப்பார். ஆனால் அவருக்கு பக்கத்தில் 2-3 பேர் ஆல்ரெடி டெத் ஆன மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஃபைட் சீனில் எல்லா தீவிரவாதிகளுமே வந்து விஜய் வந்து ஷூட் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் ஒரு ஆளுக்கு கூட விஜயை குறிப்பாத்து ஷூட் பண்ண தெரியாமல் போச்சு. ஃபைட் சீனை நல்லா பயங்கரமாக காமிச்சிட்டு விஜய்க்கு சின்னதாக அடிபடுற மாதிரி கூட காமிக்கணுங்கிறத மறந்துட்டாங்க போல. என்னதான் மாஸ் ஹீரோவாக இருந்தாலுமே அடிபடுற மாதிரி காமிச்சிருக்கலாம். இந்த சீனில் ரிசப்ஷன் நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்போதைக்கு ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட லவ்வை பற்றி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இடையில ஒருத்தர் வந்து வருவார். ஷர்ட்டில் ஏதோ அழுக்குப்பட்டுருச்சா அப்படிங்கிறதுக்காண்டி கழுவுறதுக்காண்டி வந்திருப்பார். ஆனால் விஜய் என்ன சொல்லுவார் அப்படின்னா, 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறோம், இடையில வந்து காக்கா எச்சம் கழுவிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லுவார். ஆனால் இந்த ஃபங்க்ஷன் வந்து ஈவினிங் டைம் தான் நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்புறம் எப்படி காக்கா எச்சம் போட்டிருக்கோம், காக்கா எச்சம் போடலை அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த சீனில் மாலை வந்து ஹைஜாக் பண்ணதுனால மொபைலில் டவர் இருக்காது. அதை விஜய் வந்து செக் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்போதைக்கு விஜய் வந்து ஒருத்தருடைய மொபைலை வாங்கி பார்ப்பாரு. அப்போ மொபைலுடைய ஸ்க்ரீனை ஆன் பண்ணாமலே ஓ மொபைலையும் டவர் இல்லையா அப்படின்னு சொல்லுவார். எப்படி அவருக்கு மொபைல் டச் பண்ணாமலே டவர் இருக்கா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிச்சிருப்பாரு. இந்த சீனில் மாலில் இருக்கிற எந்த ஃபோனுமே வந்து ஒர்க் ஆகாது. ஆனால் விஜய் ஃபோன் மட்டும் ஒர்க் ஆகும். எப்படி அவருடைய ஃபோன் மட்டும் ஒர்க் ஆச்சு அப்படின்னு தெரியல. அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்துருக்க மாட்டாங்க இந்த படத்தில். விஜய் இந்த படத்தில் ஆப்பிள் ஃபோன் தான் வந்து யூஸ் பண்ணியிருப்பாரு. மாலில் எல்லாருமே ஒரு இடத்துல வந்து உட்கார வச்சுருப்பாங்க. அப்போதைக்கு ஒரு பொம்மை பக்கத்தில் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த பொம்மையில் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் லெஃப்ட் சைடில் ஷோல்டரில் ஒரு ட்ரெஸ் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. செகண்ட் ஃப்ரேமில் வந்து ரைட் சைடு ஷோல்டரில் ஒரு ட்ரெஸ் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஃப்ரேம் பை ஃப்ரேம் அந்த பொம்மையோடைய ட்ரெஸ் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த சீனில் ஒரு குழந்தை அழுகுது அப்படின்னு விஜய் வந்து அந்த குழந்தைய காப்பாற்றுறதுக்காண்டி வெளியில் வந்துடுவார். அப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவர் நடந்து வரும்போது ஒரு சில பாக்ஸ் வந்து அங்கங்கே இருக்கும். அதே இது அடுத்த ஃப்ரேம்லையே விஜய் வந்து க்ளோஸ்அப்பாக காமிக்கும்போது அங்கே இருக்கிற பாக்ஸ் வந்து இருக்காது. அந்த பாக்ஸை யார் எடுத்துருப்பா, எங்கே போயிருக்கோம்? விஜய் வந்து மக்களை காப்பாற்ற மாலில் வந்து இருக்கிற தீவிரவாதிகளை கொலை பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்போதைக்கு விஜய் வந்து கீழே படுத்திருக்கிற மாதிரி சீன் காமிச்சிருப்பாங்க. அப்போ கையில் வந்து கத்தி இருக்காது. தீவிரவாதி ஒருத்தர் வந்து உயிர் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க விஜய்க்கு. அப்போ விஜய் வந்து அந்த தீவிரவாதியை கத்தியை வச்சு கொன்றுவார். விஜய் கைக்கு எப்படி அந்த கத்தி வந்துச்சு? அவர் கையில் தான் கத்தியே இல்லையே. இந்த சீனில் நான் அடையாளம் காட்டுறேன் அப்படின்னு விஜய் வந்து அந்த கூட்டத்திலேருந்து எந்திரிச்சு வெளியில் வந்துடுவார். அப்போதைக்கு தீவிரவாதிகள் வச்சுருக்கிற கண்ட்ரோல் ரூமுக்கு வந்திருப்பார். அங்கே இருக்கிற எல்லாருமே அடித்து போட்டு ஒரு பேக்கை மட்டும்தான் வந்து வெளியில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்போ மெயின் தீவிரவாதியை பார்க்கும்போது ஒரு சாண்ட்விச்சை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் விஜய் அந்த ரூமை விட்டு வெளியில் வரும்போது ஒரே ஒரு பேக்கு மட்டும்தான் இருக்கும், கையில் வேறு எதுவுமே இருக்காது. அப்புறம் எப்படி அந்த சாண்ட்விச் விஜய் கையில் வந்திருக்கும்? யார் கொடுத்துருப்பா?
இந்த சீனில் விஜய் வந்து மினிஸ்டருடைய பொண்ணையும் ஒய்ஃபையும் காரில் கூட்டிகிட்டு போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்போதைக்கு அந்த கார் வந்து லிஃப்ட்டில் போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் அந்த லிஃப்ட்டு டச் பண்ணாமலே அந்த லிஃப்ட்டு வந்து மேலே போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. நாம் லிஃப்ட்டில் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து லிஃப்ட் வந்து மூவ் ஆகும். லிஃப்ட்டோட பட்டன் வந்து டச் பண்ணலான்னா கூட டோர் மட்டும்தான் வந்து க்ளோஸ் ஆகும். பட்டன் ப்ரெஸ் பண்ணாமலே எப்படி லிஃப்ட் மூவ் ஆச்சு? லிஃப்ட் பட்டன் எப்போ எப்படி யார் ப்ரெஸ் பண்ணா? கிளைமேக்ஸ் சீனில் உமர் பரூக் வந்து விஜயுடைய ஒரு ஃபோட்டோவை காமிச்சு விஜயை கொல்ல சொல்லி பேசிக்கிட்டு இருப்பார். அப்போது அந்த ஃபோட்டோவை பார்த்தீங்க அப்படின்னா மாலில் ஹைஜாக் பண்ணும்போது அவர் என்ன காஸ்டியூமில் இருந்தாரோ அந்த காஸ்டியூமில் தான் ஃபோட்டோலையும் இருப்பார். மால் ஹைஜாக்கில் விஜயை எப்போ ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க? பொதுவாக நம்மளை யாராவது கடத்தினாங்க அப்படின்னா நம்ம கண்ணில் ஒரு பயம். ஆனால் இந்த படத்தில் கடத்தி வச்ச 200 பேரில் ஒரு சில ஆளுங்க வந்து என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஆள் வந்து பபிள் கார்ன் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாரு, இன்னொருத்தர் வந்து கூலிங் கிளாஸ் போட்டு உட்காந்துருப்பாரு, இன்னொருத்தவங்க வந்து சிரிப்பை அடக்க முடியாமல் உட்காந்துருப்பாங்க. இந்த சீனில் கண்ணுக்கு போடுற கண்ணாடியை வச்சு கயரை வந்து அறுக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது உண்மையிலே அறுக்க முடியுமா அறுக்க முடியாதா அப்படிங்கிறது தெரியல. இதை பற்றி உங்களில் யாருக்காவது பதில் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இதெல்லாம் இந்த படத்தில் நான் நோட் பண்ண மிஸ்டேக். இதை தவிர நீங்கள் இந்த படத்தில் மிஸ்டேக் ஏதாவது நோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். டாடா பாய்.